இப்படியே இருக்க மாட்டீங்க, நீங்கள் முன்னேறுவீங்க, கோடா கோடியாய் முன்னேறுவீங்க. அப்படி தான் இந்த வசனம் சொல்லுது. தேவனும் அப்படி தான் சொல்கிறாருங்க. என்னங்க, வயசு ஆகிட்டே இருக்குது, ஆண்டுகள் ஓடிட்டுருக்கு, வருடங்கள் ஓடுது, ஆனால் நான் எந்த விதத்துலேயும் பெருகின மாதிரி இல்லை. இருக்கிற நிலமையிலேருந்து நான் கீழே தான் இறங்கியிருக்கேன் அப்படின்றீங்களா? இல்லை, தேவன் சொல்கிறாங்க நீங்கள் பெருகுவீங்க, அதுவும் கோடா கோடியாய் பெருகுவீங்க அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. தேவன் வாய்ப்பை உங்களுக்காக ஏற்படுத்தி தருவார். அதனால் நீங்கள் உங்களால் முன்னேற முடியும். கோடா கோடியாய் நீங்கள் முன்னேறுவீங்க. எங்கள் தாத்தா அவங்க ஒரு வாதியார், அவங்க ஒரு உபதேசியார். அவங்க அவங்க பிள்ளைங்களை ரொம்ப ஒழுக்கமாக வளர்ப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் திட்டுவாங்க, அடிப்பாங்க, நிறைய தண்டனைகள் கொடுப்பாங்க. ஒரு நாள் எங்கள் மாமா அப்போ தான் படித்து 2வது மாமா படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க. சாப்பிட உட்காடுறாங்க. எப்போல்லாம் சாப்பிட உட்காருவாங்களோ அப்போல்லாம் திட்டுவாங்க. தண்டை சோறு அது இதுன்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பாடை வச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது இந்த உலகம் அப்படி தான். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா இந்த உலகம் ஒத்துக்காது, தண்டை சோறு அப்படிலாம் சொல்லணும். ஆனால் நம்ம தேவன் இருக்கார்ல, அப்படிலாம் சொல்ல மாட்டாருங்க. உங்களுக்காக அவர் வாய்ப்பை உருவாக்கி தருவார், ஏற்படுத்தி தருவார். அது பிரத்யேகமான தனிப்பட்ட, உங்களுக்காக தனிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் முன்னேறுவீங்க. எந்த போட்டியும் இருக்காது. இந்த வாய்ப்பில் தனியாக உங்களுக்காக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துடுவார். சரிங்களா? நம்ம தேவன் ரொம்ப பெரியவர், வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். அவர் ஆபிரகாமை கூட கூப்பிட்டு வானத்தை தான் பார்க்க சொன்னார். நீ வானத்தை பாரு, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது என்னன்னாரு. எண்ண முடியாது, யாராலையும் எண்ண முடியாது. அப்படி தான் இருக்கும் உங்களுடைய பெருக்கம், உங்களுடைய முன்னேற்றம் அப்படி தான் இருக்கும். நம்ம தேவன் பெரியவர், அதனால் உங்கள் முன்னேற்றமும் பெரியதாக இருக்கும்.